தமிழ் சேனல். நம்ம வந்து டெய்லியுமே காலையில் 5 மணிக்கு வந்து டெஸ்ட்டு சீரீஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெஸ்ட்டு சீரீஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட்டு சீரீஸாக வந்து போடுறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குரம் பல்லு என்பவை எவ்வகை இலக்கியங்கள்? காப்பி இலக்கியங்களா, சிற்றிலக்கிய வகைகளா, பக்தி இலக்கியங்களா, புதுக்கவிதையா? சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் என்பதன் பொருள் என்ன? துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம் என்பதன் பொருள் என்ன? சிறப்பெல்லாம். 4வது கொஸ்டின், சிந்து என்பது எதை குறிக்கும்? ஒரு வகை இசைப்பாடலை குறிக்கும். கன்னி என்பதன் இலக்கிய பொருள் என்ன? இரண்டு அடிகள் கொண்ட பாவகைமா. கன்னியின் 2 அடிகளும் எதை கொண்டு இருக்கும்? எதுகைப்பா. 7வது கொஸ்டின், தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது ஒன்றாகும். தூது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாயில் இலக்கியம். தமிழ் விடு தூது எந்த பாவகையில் இயற்றப்பட்டுள்ளது? கலிவெண்பாமா. 9, தமிழ் விடு தூது நூல் எத்தனை கன்னிகளை கொண்டது? 268பா. 10வது கொஸ்டின், தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசாமா. தமிழ் விடு தூது முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1910பா. 12வது கொஸ்டின், முத்திக்கனி என்பது இடம்பெறும் இலக்கண குறிப்பு எது? உவமையா, உருவகமா, பண்புத்தொகையா, வினையெச்சமா? உருவகம்ப்பா. நான் வந்து கொஸ்டினை அடுத்து மாற்றிட்டு வர நீங்கள் எனக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் தெரியும். அதனால் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது வந்து. அப்படியே கமெண்ட்லேயும் கூட ஆன்சரை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க கீழே. தெல்லமது என்பது எவ்வகை தொகை? பண்பு தொகைப்பா. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 15, தொடக்க காலத்தில் மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை எவ்வாறு பிறருக்கு தெரிவித்தனர்? எழுத்துக்கள் மூலம். எழுத்துக்கள்லாம் இப்போ எதுவுமே கிடையாதுப்பா. மெய்ப்பாடுகள், செய்கை, குரல்கள், ஒலிகள், ஓவியங்கள் மூலம். இந்த 2வது தான் கரெக்டான ஆன்சர். நூல்கள்லாம் இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, செய்தித்தாள்கள்லாமே இல்லை. செகண்டு தான் கரெக்டான ஆன்சர். 16, பேச்சொலிகள் காலப்போக்கில் எவ்வாறு வளர்ந்தன? தனியாக பொருள் உணர்த்தும் வலிமையை பெற்று மொழியாக வளர்ந்தன. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4 மொழி குடும்பங்கள்ப்பா. 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்திய மொழி குடும்பங்களில் ஒன்று எது? திராவிட மொழி தான். இதெல்லாம் ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது வந்தாலே திராவிட மொழி தான். 19, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்?
அகத்தியலிங்கம். சா அகத்தியலிங்கம். 20. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது எது? தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம். என்னதுப்பா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தான். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். 22பா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என கருத்தை முன்வைத்தவர் யார்? பிரான்ஸ் எல்லிஸ். 23பா. திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர்? இது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் யார் என்னங்கிறது. கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கால்டுவெல்ப்பா. 24. திராவிட மொழி குடும்பம் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3பா. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி எது? திராவிட மொழின்னு வந்தாலே நம்ம தமிழ் தான். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் டெஸ்ட் சீரீஸ் டெய்லி ஒவ்வொன்று காலையில் 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் அந்த டெஸ்ட் சீரீஸை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஒரு தாட்டி என்ன ஏதுங்கிறது நம்ம முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக தான் எல்லாமே புக்கில் இருந்து தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்காக படித்து பார்த்து அப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு எடுத்து எழுதி பாருங்கள். எக்ஸாம் இன்னும் ஒரு 2 மந்த்தாக கரெக்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சின்சியராக படிங்க. படிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம 2026 ஒரு ஜாப் எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள்.